அனைவருக்கும் வணக்கம். அன்னை கலாமன்றத்தின் நிறுவனரும் அதன் தலைவருமாகிய கந்தையா கிருஷ்ணன் ஆகிய நான் இந்த நாட்டுக்கு ஒரு செய்தி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நமது அன்னை கலாமன்றம் இத்தனை காலமாக எதை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது என்றதை நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியாக அறிவிக்க விரும்புகிறேன். அதில் முதலாக எதை நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இந்த நாட்டில் நாங்கள் ஒரு அபிவிருத்தியை காண வேணுமாக இருந்தால் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணும். அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் சொன்னால், தமிழ் மக்களுடைய வழிகள், அந்த வழிகள் சீரமைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இதே போன்ற மக்களுடைய நல திட்டங்களை இதுவரை காலமும் மக்களை ஏமாற்றி வந்த தலைவர்கள் எதையுமே செய்யல. மாறாக பொய் புரளி ஏமாற்று வித்தைகளையும் செய்து கொண்டு தங்களுக்குள்ளேயே சண்டைகளையும் பிடித்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்றதை மறந்து அவர்கள் என்னென்னவெல்லாம் பேசுகிறார்கள். எங்களுடைய தமிழ் மக்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் கண்காணித்து கவனமாக அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். இது தமிழ் தலைவர்களுடைய கடமையாக இருந்தது. ஆரம்பம் ஒரு தலைவர் இருந்தவர், அவர் தமிழ் மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்தவர். இது உலகத்துக்கு அறிஞ்ச உண்மைதான். நான் இதில் புதுசாக ஒன்றும் சொல்லல தானே. சிறந்த கட்டுப்பாடுகள், அங்கு எந்த விதமான குற்ற செயல்களும் இடம்பெறாது. இடம்பெற்றால் ஒரு நாள் விசாரணை செய்வார்கள், அதோட திருப்பி விசாரணைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டார்கள். இதெல்லாம் மக்களை அச்சுறுத்துறதுக்காகவோ அல்லது இப்படி ஒரு வேலையை செய்ய வேணுமென்ற ஒரு காரணத்துக்காக கூட அவர்கள் அந்த நடவடிக்கை செய்யலாம். என்னென்னு சொன்னால், இந்த குற்றம் இனிமேல் நடக்கக்கூடாது. அப்படித்தான் இருந்தது. ஒரு தடவை அங்கே குற்றங்களை ஏதாவது செய்தார்ன்னு சொன்னால் அடுத்து அவர் இறக்கும் வரைக்கும் அந்த குற்றங்களை செய்ய மாட்டார்கள். எங்களுடைய வரலாற்றில் அப்படி தெரியல. அப்படி செய்பவர்கள் தன்னிலை இப்படியானவர்கள் அதை செய்வார்களை தவிர மற்றவர்கள் அப்படி அங்கே ஒவ்வொன்று செய்திருக்கும். மற்றபடி அந்த கட்டுப்பாட்டில் மக்களுக்கு ஒரு இரும்பு கவசமாக நமது தேசத்தினுடைய பெருந்தலைவர் மக்களுடைய கட்டுப்பாடு, கடினமான காலங்களில் கூட கொண்டோல் விலை, அதுக்கு மேலே யாருமே ஒன்றும் செய்ய இயலாது, விற்க இயலாது, ஒழிக்க இயலாது. இப்படி ஒரு நிர்வாகத்தை இங்கே இருக்கிற எத்தனையோ தலைவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் படிக்கவேண்டெல்லாம் சொல்கிறார்கள், படிப்பெல்லாம் கேலியும் செய்கிறார்கள். படித்தவர்களும் படிக்காதவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தேவையில்லாத கருத்துக்கள். அவர்கள் அதெல்லாம் திருத்தி கொண்டு நம்முடைய இனத்தை மாத்திரமல்லாமல் அது யாராக இருந்தானே, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் மனித குலத்தை சார்ந்தவர்கள் தானே. நான் ஒரு சிவபக்தன். நான் பகவான் புத்தரையும் கும்பிடுகிறேன், அவருடைய ஆசிகளை பெற்றிருக்கிறேன், அவருடைய வரத்தையும் பெற்றிருக்கிறேன், அவருடைய அற்புதங்கள் அத்தனைகளையும் நான் தெரிஞ்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன்.
அவர் சொல்லித்தான் நான் அவரை வழிபடணும், இவரை சொல்லித்தான் வழிபாட முடியலையா? அன்புக்கு மட்டும்தான் அடிமை. நமது அன்னைகளாம் மன்றம் அன்புக்கு மட்டும்தான் அடிமை. அந்த அன்பு அங்கே கிடைக்கப்படவில்லைன்னு சொன்னால் அவர்கள் தள்ளி போயிடுவார்களாம். கன தூரம், நீண்ட தூரத்துக்கு போய் நின்றுவார்கள். அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவர்களை பணம் கொடுத்தோ எதை கொடுத்துமோ வாங்கவே இயலாது. அவர்களை வச்சு நீங்கள் அவர்கள் விரும்பாத ஒன்றை நிச்சயமாக செய்ய முடியாது. அது மன்றத்தினுடைய ஜாப்பின் விதிகளுக்கு அமைவாகவே மன்றம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளின் அடுத்த 2வது கட்டங்களை நாங்கள் எடுத்து இப்போ எம்ப ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு நமது நாட்டு மக்களுக்கு நான் சில விடயங்களை நான் சொல்ல இருக்கிறேன். அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களை பொறுத்தது. இந்த உண்மையை நீங்கள் மக்கள் சிலவற்றை தெரிஞ்சு தான் கொள்ள வேண்டும். அதுக்காக அங்கே அவர்கள் இந்த விடுதலை புலிகள் இந்த ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் சுடுவார்கள், காதுக வைப்பார்கள், இல்லைன்னா நெற்றியில் வைப்பார்கள், இல்லைன்னா கட்டி போட்டு தொங்க விட்டு அடிப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லையா? அதுக்கொண்டு ஒரு காலங்கள் அந்த நடவடிக்கைகள் முறைகள் எல்லாம் இருந்தது. இனி அது அப்படி நடக்காது. சில தவறுகளை குறைத்து கொள்ளணும், தவறுகளை நிறுத்த வேணும் என்ற ஒரு காரணங்களுக்காக சில அப்படியான தண்டனைகள் வழங்கப்பட்டதான். அந்த குற்ற செயல்கள் திரும்ப திரும்ப நடக்கக்கூடாது, தெரிஞ்சும் தெரியாமல் செய்ததுக்குரிய சில தண்டனைகள் எல்லாம் இருந்தது. இப்போ என்னுடைய சின்ன வயது காலங்களில் இருந்து கொண்டே நான் எனக்கு கூடுதலாக பத்திரிக்கை பார்க்குறது நல்ல விருப்பம். அதை பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். அதை வாங்காமல் நான் சாப்பிட்றதில்லை. ஆனால் நான் வரும்பொழுது பத்திரிகை இல்லைன்னு சொன்னால் வந்த உடனே அவர்களை கலைச்சி ஓடி எடுத்து கொண்டு வான்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் என்ன சொன்னால் உலகத்தில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, ஒவ்வொரு வீடுகளில் என்ன நடக்குது, எங்களுடைய கிராமங்களை சுற்றி என்ன நடக்குது, அதனுடைய நல்லது கட்ட எல்லாத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டு தான் வாழ்க்கையிலே நாங்கள் பயணிக்க வேணும். சும்மாலாம் எழுந்த மாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, எழுந்த மாட்டுக்கெல்லாம் செயல்பட இயலாது. நாட்டில் வீட்டுக்கு ஒரு சட்டம் பண்ணிட்டா நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது தானே. அப்போ எல்லாம் அந்த சட்டங்களை சரியான முறையில் மதித்து தானே நடக்கணுமா? என்ன உன்னுடைய சட்டம் அது உன்னோடைய இருக்கட்டும்னு சொல்லி போனால் அது பிள்ளை. நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது, நாட்டினுடைய சட்டத்தை மதித்து தான் நடக்க வேணும். அதை மீறியெல்லாம் செயல்படக்கூடாது. அன்புக்கு எங்கேயுமே இடம் உண்டு. என்பெருமான் ஈசனிடம் எனக்கு முழுமையான இடம் இருக்கு. ஒரு சிறுகாலம் நான் அவரை வழிபாடு செய்திருந்தாலும் கூட அவர் எனக்கு தந்தது அற்புதங்கள் அளப்பெரிய. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. அதை மந்த நடைமுறையில் கொண்டு வரும் பொழுதுதான் நாம் உலகத்துக்கு தெரிய வரும். இதற்காகத்தான் நாங்கள் எங்கள்கிட்ட தமிழ் தரப்பில் ஒரு ஆழமான நல்லாதிக்கம் உள்ள ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் இங்கே உருவாக வேணும் தமிழர்களுக்குன்னு சொல்லி வர வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்ட நாங்கள் எங்களுடைய மன்ற உறுப்பினர்களும் கூட அந்த கட்சிகளுக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சவர்கள் இவர்களை அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களிடம் இருக்கிறத நாங்கள் அவர்களுக்கு தமிழர்களுக்கு சொல்லி நாங்களாகவே செய்கிறதா இல்லை தானே, நாங்கள் கொடுக்குறத அவர்கள் செய்கிறதான் தங்கள்கிட்ட தலைமையை ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து கொண்டு அவர்கள் செய்ய வேணும் என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட உறுப்பினர்கள் 3 கொண்ட குழுக்கள் 5 கொண்ட குழுக்கள் எல்லாம் போய் ஒரு கட்சிகளாக போய் மாறி போனவர்கள் அங்கே என்ன அவர்களை கெஞ்சு எங்கள்கிட்ட இருக்கிற தரப்போகிறோம் நீங்கள் வாங்குங்க. அதான் அவர்கள் என்ன செய்தவர்கள். ஆனால் அவர்களை நாங்கள் குற்றம் நாங்கள் காணையில் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாங்கள் அது அந்த விடயங்களாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுதோ இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கும் அந்த கட்சிகளுக்கு இடையில் நடுவில் கடன் பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் இப்போ சொல்ல பயம் இல்லை எங்களுக்கு. ஆனால் என்னென்னு சொன்னால் சொல்லக்கூடாது. அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் சரி ஒருவர் அதை தெரியாமல் வச்சிருக்கிறான்னு சொன்னால் அந்த பிரச்சனை அவருக்கு தானே, நமக்கு தேவையில்லை. நான் போயிடுவேன். சொல்ல வேண்டியதை எது சொல்ல வேணுமோ அந்த இடத்துல சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அப்படி சொல்லாமல் மறைச்சின்னு சொன்னால் நாடே அழிஞ்சு போகும். அப்போ நாங்கள் நாட்டுக்கு நல்ல பாதுகாவலர்களாக இருக்கணுமா? இந்த நாட்டில் அப்புறம் அந்த ஒவ்வொருத்தரும் நாட்டை நாங்களாம் பாதுகாக்கணும். இந்த நாட்டில் உள்ள இராணுவம் முப்படைகளோ அந்த கட்டுமானங்களோ
அது பாதுகாக்கிறத விட மக்களுடைய பாதுகாப்பு, மக்கள் விழிப்பாக இருக்கணும். உங்களோட நாட்டுக்கு யார் வந்து புகுறான்? ஆ ஆ கடல் கொள்ளையர்கள் வந்து புகுறார்கள். மக்களாம் தெரிஞ்சு கொண்டு படையினருக்கு அறிவிக்கணுமே தவிர, படையினர் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது கடினம். அவர்களுக்கும் உறக்கம் இருந்தால் அவர்களும் மனித பிறப்பு தானே. அவர்களும் பசி வரும், மயக்கம் வரும், நித்திரை வரும். அப்போ அவர்களும் கொஞ்சம் நித்திரை கொள்ளுவார்கள். அப்போ அவர்களை நான் கூட சொல்லலாதானே. அப்போ நாங்கள் இந்த நாட்டை பாதுகாக்க, எங்களோட மக்களை பாதுகாக்க, மக்கள் ஒன்றிணைந்தால் மாத்திரமே தீர்வு. அப்போ அதுக்காகத்தான் உங்களை நான் கையெடுத்து கும்பிடுகிறேன். என் பெருமான் ஈசனை வழிபடுகின்ற கைகளால் நீங்களும் ஈஸ்வரிகள் என்று சொல்லி நினைத்து, தாய் தகப்பன் நமது நாட்டு மக்கள் நீங்கள் என்று நான் கூறிக்கொண்டு, நான் ஏதாவது தவறுகள் ஏதும் இதில் சொல்லியிருக்கிறேனா என்றத எங்களுக்கும் தெரியப்படுத்தினால் நாங்களும் எங்கள்கிட்ட சில தவறுகள் அதுகளை பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தொடரலாம். மீண்டும் அடுத்த காணொலியை தொடருங்க, தொடர்ந்து வரும்.